ஜென்ரல் நாலேஜ் தான், ஐக்யூ இல்லை. ஓகே, இணைஞ்சிருக்கிற எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். சரி, முதலாவது உங்களுக்கு இந்த டியூட் வந்து காலையில் போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். சரிதானே? கதைக்கிற கேக்குதா? ஹலோ, கதைக்கிற கேக்குதா? எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் கையில் டியூட்டுகளை. ஓம் சார். ஓ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரைட், எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கேட்குதானே? ஓம் சார். ஓகே, முதலாவது எங்களுடைய நான் அந்த டியூட்டை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். வெயிட். நீங்க அந்த நீங்க உங்களோட இந்த எனது நீங்க கதைச்சா மட்டும்தான் உங்களோட கேள்விகள் நீங்க அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா இல்லையான்றதை பார்க்கலாம். சரி, தானே? அரிஸ்டோட்டில் தான் சரியான விட, ரூசோ வராது. ஏன் அரிஸ்டோட்டில்ன்றது சரியான விட? அவருடைய கருத்து வந்து உடல் மற்றும் ஆன்மா அல்லது மனதின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து கற்கும் முறை பற்றி விளங்கப்படுத்திய ஒரே ஒரு ஆள் வந்து அரிஸ்டோட்டில் தான். உடல், ஆன்மா அல்லது மனதின் செயல்பாடுகள் இவற்றை ஒருங்கிணைத்து கற்கின்ற முறையை பற்றி சொன்னவர் வந்து ரியாக்ஷன் கன்செப்ட் சொல்ற எதிர்வினை கோட்பாடுன்னு சொல்லி அவரை நாங்கள் சொல்லுவோம். அது வந்து முன்வைத்தவர் வந்து அரிஸ்டாட்டில். சரிதானே? அடுத்த வினா, நுண்ணறிவு பரீட்சை முறைகள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் மூலம் முதலில் அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்ட உளவியலாளர் யார்? நுண்ணறிவு பரீட்சை முறைகள் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை வச்சு முதலாக அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்ட உளவியலாளர் யார்? கமான். சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஆல்ஃபிரட் பீனே, பி.எஃப். ஸ்கின்னர், இவான் பாவ்லோ. எந்த விட சரியா பார்க்கலாம்? யாராவது சொல்லக்கூடியார்கள்? ஹலோ, என்னுடைய பிடிஎஃப் வந்து ஷாபனப்படி தானே இருக்குது. சுகந்தன் எத்தனையாவது? 2வது. 2க்கு 2 அல்லது 1க்கு 2 அப்படி போடுங்க. 2வது கேள்வியா கேட்டிருக்கிறேன், இருந்தாலும் போடுங்க 2க்கு 2. அப்படியா? ஆல்ஃபிரட் பீனே, நீங்க சொல்லணும், பார்க்கலாம். வராது சார். இல்ல, நான் கேட்கிறேன், நான் உடம்படியா தான் கேட்கிறேன். வரும் வராது, இது வரும் இது வராதுன்னு நான் சொல்ல. உங்களோட விடைகளை நீங்க போடுங்க. நான் சரியானபடியே சொல்ல. வேறு விடைகள்? அவர் சொல்ற சிக்மண்ட் ஃப்ராய்ட். வேறு விடைகள் என்ன? சத்தம் போடாமல் இருந்தா நானும் சத்தம் போடாமல் இருந்துடலாம். ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்படித்தான் சிக்கல்கள் இருக்கிறது. சிக்கல்கள் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ல சிக்கல்கள் வேறு இருக்கும், இதுகளில் வேறு சிக்கல்கள் இருக்கு. நுண்ணறிவு பரீட்சை மூலம் முதலாக அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டவர் வந்து ஆல்ஃபிரட் பீனே ஆவணாதான். அதான் சரியான பிள்ளை. அதாவது நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் இவர். நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த நோட்ஸ்ல. நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவரும் இவர் தான். மாணவர்களின் கற்றல் திறனை அளவிட முதலில் அறிவியல் பூர்வமான சோதனைகளை அவர் உருவாக்கினார். ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆகமினக்கெட தேவையில வந்து 2வது வினாவுக்கு வந்து நுண்ணறிவு பரீட்சை முறைகள் மூலம் முதல் அறிவியல் ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்ட உளவியலாளர் ஆல்ஃபிரட் பீனே. சரியா? ரைட். அடுத்த வினா 3வது. ஸ்கிரீன் மாறி இருக்குதா? இல்ல தானே? அடிக்கடி மாறுபடுதா? ஹலோ, இல்ல சார். இல்ல. ஓகே,
இப்ப சரியா மூன்றாவது இருக்கு. வினா இல்ல சார், சரியா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தையை அல்லது ஒரு குழுவை நீண்ட காலமாக பல வருடங்கள் அவதானித்து அவர்களின் மொழி வளர்ச்சியை செய்கிறார் எனில் அது எவ்வகை அவதானிப்பு முறை? அவதானிப்பு முறையில நிறைய வகைகள் இருக்கு பிள்ளைங்க. சரிதானே? குறுகிய காலத்துக்கு அவதானிக்கிறது, நீண்ட காலத்துக்கு அவதானிக்கிறது, அவதானிப்பின் ஊடாக முடிவுகளை பெறுவது. இதுல எந்த வகை என்று கேட்கிறாங்க. ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தை, ஒரு பிள்ளையை, மாணவனை அல்லது ஒரு மாணவர் குழுவை நீண்ட காலமாக அவதானித்து அவர்களின் மொழி விருத்தியை ஆய்வு செய்கிறார் என்றால் அது எவ்வகை அவதானிப்பு முறையாகும்? இதான் கேள்வி. கமா யாராவது விடை சொல்லக்கூடியாக? என்ன ஒன்றை காணல. உங்களோட டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி கதைக்கிறதுக்கு பக்கமா இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கதைக்கிறதுக்கு பக்கமா இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. இது மூன்றாவது வினா இல்லையா? மூன்றாவது வினாவுக்கு சரியான விடை என்ன? யாராவது லாஞ்சிடியூடினல் மெத்தட் என்று சொல்லி சொல்றது நாங்கள். அதாவது நீண்ட கால அவதானிப்பு முறை. லாஞ்சிடியூடினல் மெத்தட் அதுலேயே ஆன்சர் இருக்குது. அதாவது லாஞ்சிடியூடினல் மெத்தட் அல்லது நீண்ட கால அவதானிப்பு முறை என்றா என்னென்னா, ஒரு மாணவரை அல்லது ஒரு நபரை அல்லது ஒரு மாணவர் குழுவை அல்லது ஒரு தனிநபர்களின் குழுவை நீண்ட கால பகுதியில் தொடர்ச்சியாக அவதானிக்கும் முறை. அதைத்தான் சொல்லுவோம். குறுகிய காலம் என்றால் அதை நாங்கள் என்ன சொல்றோம்? கவனி, யாராவது குறுகிய காலத்துல அப்சர்வ் பண்ற மெத்தட்டை வந்து என்ன சொல்றது? சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கிராஸ் செக்ஷனல் மெத்தட் நாங்கள் சொல்றோம். நாலாவது வினாவுக்கு நீங்க யாராவது விட போட்டீங்களா? மூன்றாவது சரியான விட? மூன்றாவதுக்கு மூன்றாவது அதுலயே இருக்கு. நாலாவது கேள்விக்குரிய விடை. ஒரு ஆசிரியர் வெவ்வேறு வயதுடைய குழந்தைகளை ஒரே நேரத்தில் குழுவாக பிரித்து அவர்களின் மொழி வளர்ச்சியை மதிப்பீடு செய்கிறார். வெவ்வேறு வயதுடைய குழந்தைகளை ஒரே நேரத்தில் குழுக்களாக பிரித்து அவர்களின் மொழி வளர்ச்சியை மதிப்பீடு செய்கிறார் என்றால் அவர் பயன்படுத்தும் அவதானிப்பு முறை இதுக்குரிய காலம் எப்படி இருக்குது? காலப்பகுதி ஒரே நேரம் குழுக்களாக பிரித்து நீண்ட காலமா இல்லை, ஒரே நேரத்தில் குழுக்களாக பிரித்து அவர்களை மொழி அவர் பயன்படுத்தும் அவதானிப்பு முறை குறுக்குவெட்டு அவதானிப்பு முறை. முதலாவது சரி, குறுக்குவெட்டு அவதானிப்பு முறை. எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரி, ஐந்தாவது வினா கல்வியில் பரவலாக. சரியா? அந்த கேள்வி போயிட்டுதான். ஐந்தாவது வினா அதாவது நான் சொன்னா குறுக்குவெட்டு. நாலாவது கேள்வியில திரும்பி ஒருக்கா சொல்றேன். குறுகிய காலத்தில் வெவ்வேறு வயது பிரிவினரை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் முறையாகும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குறுக்குவெட்டு அவதானிப்பு முறையாண்டா என்னண்டா, குறுகிய காலத்தில் வெவ்வேறு வயது பிரிவினரை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் முறை இதுவாகும். நோட் பண்றீங்களா? குறுகிய காலத்தில் வெவ்வேறு வயது பிரிவினரை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் முறையாகும். நாலாவது எழுதிங்களா? ரைட். அடுத்தது பார்ப்போம். அதாவது ஐந்தாவது வினா கல்வியில் பரவலாக பயன்படுத்தப்படும் அறிவாற்றல் வளர்ச்சி தத்துவத்தை, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி என்று சொல்றது. அறிகை அல்லது அறிகை காக்னிட்டிவ் அறிகை
அல்லது அறிவாற்றல் வளர்ச்சி தத்துவத்தை சரிதானே முன்வைத்தவர் யார்? லீவ் லீவ் விகோட்சி, ஜீன் பியாஜே, ரைட், ஜான் ப்ரூனரா, அது புஷ்னர் இல்ல, ப்ரூனர், எரிக் எரிக்சன் திருத்தி கொடுங்க. ஜான் ப்ரூனரா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், எரிக்சன். அறிவாற்றல் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரிய முன்வைத்தவர் யார்? கமா யாராவது அறிவாற்றல் சரியான விடை? ஜீன் பியாஜே. வேறாக்கள்? 5க்கு 2வது சார். பேர் என்ன? ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே தன்னுடைய அறிகை விருத்தி பருவங்களை எழுதிக்கொள்வோம். ஜீன் பியாஜே அறிகை விருத்தி பருவங்களை 4ஆக முன்வைத்திருக்கின்றார். 4 படிநிலைகளாக. சரி, அப்படி அதை எழுதிக்கொள்ளுங்க. ஜீன் பியாஜே தனது அறிகை விருத்தி பருவங்களை 4 நிலைகள்ல முன்வைத்திருக்கிறார். ரைட். அந்த 4 அறிகை விருத்தி பருவங்களும் என்னென்ன தெரியுமா யாருக்காக? அந்த 4 அறிகை விருத்தி பருவங்களும் என்னென்ன? சரிங்க பாருங்க. ஜீன் பியாஜேனுடைய 4 அறிகை விருத்தி பருவங்களையும் பிள்ளைகள் நாங்க இப்படி படத்துல காட்டி கொள்ளலாம். தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓம் சார். ஓம். ஓம் சார். ஜீன் பியாஜே தன்னுடைய அறிகை விருத்தி பருவங்களை 4ஆக முன் வச்சிருக்கிறார். கொஞ்சம் பாருங்க. அதுல தெரியுது இல்லை நினைக்கிறேன். ஜீன் பியாஜே தன்னுடைய அறிகை விருத்தி பருவங்களை 4ஆக முன் வச்சிருக்கிறார். இந்த படத்தை பாருங்க. பியாஜே 4 படிநிலைகள் கொண்டு வந்து சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் சொல்லு. புலனியக்க பருவம் வழி கொடுங்க தமிழ்ல. புலனியக்க பருவம் என்ன சொல்லுது? புலனியக்க பருவம். சரியா? புலனியக்க பருவம். 2வது தெரியுதா? அந்த படம் வேறு படங்களும் தெரியுதோ இல்லையே? புலனியக்க பருவம். ரைட். அதாவது வயது பூச்சியம் தொடக்க 2 வயது வரைக்கும் சென்சரி மோட்டோ ஸ்டேஜ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். என்ன சொல்லுது? புலனியக்க பருவம் 1வது பருவம். வழி கொடுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தேவைப்பட்டா வேறு கேள்விகளுக்கு தேவைப்படலாம். 2வது வினா, 2வது அதனுடைய பருவம். ரைட். 2வது ஒன்று இந்த இருக்கு. சென்சரி ஸ்டேஜஸ் புலனியக்க பருவம். மற்றது ப்ரீ ஆபரேஷன் முன் எழுதி கொடுங்க. முன் விருத்தி பருவம். ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2 தொடக்கம் 7 வயது. இதுல கேட்கலாம் உங்கள்கிட்ட. ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். சரியா? ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ரைட். இந்த ஸ்கிரீன் மாறி இருக்கா இல்லையே? இல்ல சார். இல்லை. சரி, அடுத்தது 3வது பருவம் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் என்று நாங்கள் சொல்றது. சரியா? கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் என்று சொன்னா கருப்பொருள் அறிகை விருத்தி பருவம், கருப்பொருள் செயல்நிலை பருவம் 7 முதல் 11 வயசு வரை. இங்கதான் கணித எண்ணக்கருக்கள் விருத்தி அடையும். சரிதானே? கணித எண்ணக்கருக்கள் விருத்தி அடையும். பின்னோக்கி திரும்பும் ஆற்றல், அதாவது கடன் வாங்கி கழிக்கிறது, கூட்டுறது, ரிவர்ஸ்ல யோசிக்கிறது, இதுகள் எல்லாம் பெறும். அது என்ன பருவம்? அது 3வது 7 தொடக்கம் 11 வயசு. என்னன்னு சொன்னா கருப்பொருள்
கருப்பொருள் செயல்நிலை பருவம். சரியா? இன்னொன்று இருக்குது நான்காவது பருவம். என்ன? நான்காவது பருவத்தை சொல்றது நாங்க. அது எத்தனை வயசு நான்காவது பருவம்? நான்காவது பருவம் 12க்கு மேல். 12 வயசு. 12க்கு மேல். முறையான செயல்நிலை பருவம். முறையான செயல்நிலை பருவம். இங்கு வந்து அவங்க கருதுகோளை தாங்களாக உருவாக்கி சோதிக்கிறதுக்கு அவங்களால முடியும். இந்த 4 பருவங்களையும் முன்வைத்தவர் ஜீன் பியாஜே. ஓகேயா? சரி, இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு நாங்கள் போவோம். இப்படி சப்போர்ட்டிவான நோட்ஸ்கள் தேவையா உங்களுக்கு? தேவைப்பட்டு அடுத்த கேள்விகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா? ஆறாவது வினா. ஆறாவது வினா, மனிதன் தேவைப்பாட்டு படிநிலை தத்துவத்தை, அதாவது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், தேவைகளின் அடுக்கமைவு கோட்பாடு என்று சொல்லுவாங்க. இதை எழுதி கொள்ளுங்க, இதில் நோட் பண்ணி கொள்ளணும். தேவைப்பாட்டு படிநிலை தத்துவத்துக்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்றது? தேவை அடுக்கமைவு கோட்பாடு. என்ன சொல்றது? தேவை அடுக்கமைவு கோட்பாடு. அதனை முன்வைத்த புகழ்பெற்ற உளவியலாளர் யார்? ஆப்ரஹாம் மாஸ்லோ, கார்ல் ரோஜர்ஸ், அல்ஃபிரட் எட்லர், வில்லியம் ஜேம்ஸ். இதுல யார்? ஆப்ரஹாம் மாஸ்லோ. வேறு யாரும்? வேறு விடைகள்? வேறு விடைகள்? Come on, டெக்ஸ்ட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. ஆபிரகாம் மாஸ்லோ. வேறு யாரும்? யா, எக்ஸாக்ட்லி. சரியான விடை வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோன்றது சரியான விடைதான். சரிதானே? ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை பகுப்பு கோட்பாடு பற்றி கேள்விப்பட்டீங்களா நீங்க? வேறு யாரும் வேறு விடைகள் சொல்ல போறீங்களா? ரைட். ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து சரிதானே தேவை பகுப்பு கோட்பாட்டை முன்வைத்தவர். தேவை பகுப்பு கோட்பாட்டை முன்வைத்தவர். ரைட். அவர் அவர் அவருடைய தேவை பகுப்பு கோட்பாடு என்றது என்ன? ரைட். இதை நான் இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்றீங்க பாருங்க. ஆப்ரஹாம் மாஸ்லோ என்றவர் இவர் தான் ஆள். ஆப்ரஹாம் மாஸ்லோ. சரியா? இவர் முன்வைத்த கோட்பாடு வந்து தேவை பகுப்பு கோட்பாடு. ரைட். இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவருடைய தேவை பகுப்பு கோட்பாடு என்ன சொல்லுது என்றதை நாங்கள் முதல் பார்த்துக் கொள்வோம். இந்த அறிக்கை தான் இவருடைய தேவை பகுப்பு கோட்பாடு. அவர் சொல்ல, ஒரு பிள்ளைக்கு வந்து முதல்ல வந்து அவருக்கு வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், சுய தன்னிறைவு தேவை அடைகிறதுக்கு முதல் அவர் படிப்படியான சில உளவியல் தேவைகளை அடைஞ்சு கொள்ளணும். முதலாவது என்னது? அதாவது உளவியல் தேவை என்னது? அவருக்கு வந்து சுத்தமான காற்று, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, இருக்கிறதுக்கு ஒரு இடம் பாதுகாப்பான இடமா இருக்கிறது, நல்ல தூக்கம், நல்ல உடை, இந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன், எனது மனித இனப்பெருக்கம், இந்த மாதிரியான உளவியல் தேவைகள் வந்து முதலாவது ஒருவருக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது பயாலஜிக்கல் நீட்ஸ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அதாவது உளவியல் தேவைகள் அல்லது உயிரியல் தேவைகள் என்று சொல்லுவோம். இரண்டாவது பாதுகாப்பு தேவை. சரிதானே? எனது பாதுகாப்பு தேவை. மூன்றாவது அன்பும் அரவணைப்பும். பாதுகாப்புன்றவர்கள் என்ன? பர்சனலா எனக்கு பாதுகாப்பா தன் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அல்லது தன்னை சுத்தி இனர் இருக்கிறாங்க. ரைட். எனக்கு நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், ஸோ நான் வந்து யாரோட தயவிலையும் இல்லை. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபீல் ஒன்று இருக்கணும். அது வந்து நிறைவு செய்யப்படணும். தேவையான வளங்கள் இருக்கணும். சுகாதாரம் ஓகே, நான் ஹெல்த்தியா ஓகேயா இருக்கிறேன், அல்ல எனக்கு சொத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரியான சேஃப்டி நீட்ஸ் வந்து வந்து அடுத்ததாக நிறைவேற்றப்படணும் ஒரு மனிதனுக்கு. அடுத்து வந்து பாதுகாப்பு, அன்பும் அரவணைப்பு, வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். சரி, நல்ல குடும்பம் இருக்கணும். இந்த மாதிரி ஃபீல் பண்றது. அடுத்தது எஸ்டீம், பிறர் வந்து தன்னை பாராட்டுற மாதிரி, தன்னை எல்லாத்தையும் தன்னை பாராட்டுறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது, தன்னை மரியாதை செலுத்துறாங்க. சரிதானே? தன்னுடைய ஸ்டேட்டஸை வந்து தான் மெயின்டைன் பண்ணக்கூடிய தனக்கு அங்கீகாரம் கிடைக்குது.
கிளாஸ்ல வந்து பிள்ளைகள் வந்து நல்ல விஷயங்களை செய்தா டீச்சர் அப்ரிஷியேட் பண்ணணும், ரெகக்னைஸ் பண்ண வேணும். சரிதானே? ஃப்ரீடமா விட வேணும். அந்த மாதிரி பிள்ளை வந்து ஃபீல் பண்ண வேணும். அடுத்ததான் தான் இதெல்லாம் அடைவதனூடாக desire to become the most that one can be. அதாவது இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சுய தன்னிறைவு தேவை. இதையெல்லாம் அடைந்தால்தான் அவர் சுய தன்னிறைவு தேவை அடைந்து கொள்வார் என்று ஆப்ரஹாம் மாஸ்டர் சொல்றார். ரைட், ஓகே. இப்ப நாங்க வருவோம் கூடுதலா போகிறோம், அடுத்த வினாவுக்கு போவோம். ரைட், அடுத்த வினா வந்து உங்களுக்கு எத்தனையாவது வினா? 7வது இல்லையா? 7வது வினா சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி குழந்தைகளின் மெனப்பால் வளர்ச்சி நிலைகள் எத்தனை? சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ் எத்தனை? சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி குழந்தைகளின் மெனப்பால் வளர்ச்சி நிலைகள் எத்தனை? சொல்லுங்க பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய கருத்துப்படி விடைய தந்தாக பார்க்கலாம். 5 நிலைகள். வேறு விடைகள்? மெனப்பால் வளர்ச்சி நிலைகள், சைக்கோ செக்ஷுவல் ஸ்டேஜஸ். வேறு யாரும் வேறு விடைகள்? 3 நிலைகள். 3 நிலைகள். சரியா விடை போனாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்துப்படி குழந்தைகளின் மெனப்பால், ரைட், அதாவது சைக்கோ பிள்ளைகள் வந்து சில நிலைகள்ல வந்து செக்ஷுவல் ஃபீலிங்கை ஏற்படுத்திக் கொள்வாங்க. முதலாவது வாய் வழி நிலை. எழுதி கொள்ளுங்க. வாய் வழி நிலை. வாய் வழியில்ண்டா வாய்க்குள்ள விரலை வச்சு சூப்புறது, சரி, உதட்டை கடிக்கிறது, உதட சாப்பிடுறது, இந்த மாதிரியான அது ஒரு விதமான பாலியல் இன்பத்தை அவங்க பெறுறாங்க. 2வது வந்து குதநிலை, குதவழி நிலை. உதாரணமாக மெலம் கழிக்கிறதால சில வந்து இப்ப மணல்ல கக்கா விட்டீங்கன்னா வெவ்வேறு இடத்துல குந்தி குந்தி எழும்புவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு விதமான என்னது பாலியல் இன்பத்தை அவர்கள் பெறுற ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லப்படுது. அடுத்தது வந்து 3வது பிறப்புறுப்பு நிலை, தங்களுடைய பிறப்புறுப்பு மூலமாக. அடுத்தது வந்து முதலாவது வாய்வழி நிலை, ஓரல் ஸ்டேஜ் என்று சொல்லுவோம். சரிதானே? பால் குடிக்கிறது, கடிக்கிறது, சுவைக்கிறது, இதுகள் எல்லாம். 2வது என்ன சொன்னா குதவழி, மெலவாய் நிலை. அதாவது இங்க பாத்தீங்கன்னு கேட்டா மெலசல கூடத்துல பயிற்சி பெறுறது, சரி, மிக கடுமையானது, மிக தளர்வான, உதாரணமாக என்ன சொல்றது, அதிகமான சுத்தம் பேணுபவர்களாக அல்லது ஒழுங்கற்றவர்களாக மாற வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பிள்ளை இல்லாம சரியாக வழிபடுத்தாட்டா. 3வது வந்து பிறப்புறுப்பு நிலைன்னு சொல்லலாம். இது 3 முதல் 6 வயது வேற. சின்ன பருவத்தில் பால் உறுப்புகள் முக்கியமா அதை சொல்றாங்க எடிபஸ் கம்ப்ளெக்ஸ் சொல்றது. ஆண் குழந்தை தாயின் மீது அதிக அன்பு கொண்டு இருக்கும், தந்தையை எதிரியாக பார்ப்பாங்க. எலக்ட்ரோ கம்ப்ளெக்ஸ் சொன்னா பெண் குழந்தை தந்தையின் மீது அதிக அன்பு இருக்கும், தாய் எதிரியாக பார்ப்பாங்க. இந்த மாதிரியான தாக்கம். இந்த நிலையை சரியாக நம்ம கடக்கும் போது குழந்தை தனது பாலின் அடையாளத்தை புரிந்து கொள்கிறது. 4வது வந்து மறைநிலை என்று சொல்றது, லெட்டன்சி ஸ்டேஜ் என்று சொல்றது. 6 வயது முதல், அதாவது நாங்க பியூபர்ட்டி, பூப்படைகிறது வந்து, அதாவது என்ன சொல்றது, பூப்படைதல் வந்து பெரிய பிள்ளையாகிறது என்ன, அந்த மறைநிலை ஸ்டேஜ். இதுல வந்து அறிவு வளர்ச்சி, சமூக தொடர்பு, நண்பர்களுடன் விளையாடுதல், புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் குழந்தை கவனம் செலுத்து. 5வது வந்து முதிர் பிறப்புறுப்பு நிலை, பூப்படைதல், இறப்பு வரை பாலியல் உணர்வுகள் மீண்டும் விழிப்பு பெறும் நிலை. எதிர்பாலினத்தவர் மீது கவர்ச்சி வரும், ஆண் பெண்ணுக்கு வருது, பெண் ஆணுக்கு வருது, முதிர்ச்சியான உறவுகளை உருவாக்குறது, இதுகள் எல்லாம் இங்கே நடக்கும். ஆகவே மொத்தமாக எத்தனை நிலைகள் வரும் இங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நிலைகள் இருக்குது? 5 நிலைகள். சரியான விட. உங்களுக்கு விடயம் மட்டும் சொல்லிக்கொண்டு போய் விளக்கம் தேவை இல்லையா? என்ன செய்வோம்? சொல்லுங்க. 8வது கல்வியுடன் தொடர்புடைய உளச்சமூக வளர்ச்சி தத்துவத்தை, சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் தியரி, இதை முன்வைத்தவர் யார்? கல்வியுடன் தொடர்புடைய
உளச்சமூக வளர்ச்சி தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? சரியான விட ஹவார்ட் கார்னர், சாரி எரிக்சன், எரிக் எரிக்சன், வேறு ஹவார்ட் ஹவார்ட் கார்னர், கார்னர், வேறு விட ஹவார்ட் கார்னர், வேறு விட அதாவது மனிதன் நோட் பண்ணி கொடுங்க. மனிதனின் ஆளுமை வளர்ச்சி 8 நிலைகளில் சமூக தாக்கங்களால் உருவாகிறது. நோட் பண்ணி கொடுங்க. மனிதனின் ஆளுமை வளர்ச்சி எழுதுறீங்களா? நோட் பண்றீங்களா? மனிதனின் ஆளுமை வளர்ச்சி சரியா? இந்த கேள்வியில வந்து முக்கியமாக நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் வந்து மனிதன் ஆளுமை வளர்ச்சி 8 நிலைகளில் சமூக தாக்கங்களால் உருவாகிறது. 8 நிலைகளில சமூக தாக்கங்களால் உருவாகிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, உங்கள்கிட்ட கேள்வியாக கல்வியுடன் தொடர்புடைய உளச்சமூக வளர்ச்சி தத்துவத்தை, ஒருவனுடைய ஆளுமை வளர்ச்சி வந்து 8 சமூக தாக்கங்களால் உருவாகிறது என்று முன்வச்சவனார் கேட்டால் எரிக் எரிக்சன் சரியான விடை. என்னது? எரிக் எரிக்சன் என்றது வந்து சரியான விடை. சரியா? முதலாம் பக்கத்துல 8 கேள்வி தந்தது. 8 கேள்வி தந்தான். இதுல 8க்கு எத்தனை சரி என்று போட்டு கொடுங்க பக்கத்துக்கு கீழே. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? இல்ல, பிரிண்ட் அவுட் எடுத்தா வந்து நீங்க கையில வச்சுக்கோங்க. சரி, 8க்கு எத்தனை சரி என்று போடுங்க பார்க்கலாம். எட்டுக்கு 8 போடுங்க பார்க்கலாம். இங்கே எனக்கு பெரிய சத்தம் காணல். சொல்லுங்க. அச்சுதானே சரி. கேலக்ஸி எஸ்ஐட்ன்றது யார்? யாதவன். உங்களோட பேர்ல வாங்க பார்க்கலாம். ஏன் நீங்க வேற பேர்ல வாரீங்க? IEBT என்றெல்லாம் இருக்குது, கேலக்ஸி எஸ்ஐட் என்றெல்லாம் இருக்குது. பவித்ரா சரி. தர்ஷன் எத்தனை? எட்டுக்கு 4 சார். 8க்கு 4. 8க்கு 4 தர்ஷன். ஓகே, தர்ஷன் 8க்கு 4. அப்படியா? கொஞ்சம் டஃப்பான கேள்வி தானே. அச்சுதான் கவரேஜ் விட்டு வந்தாலும் திருத்திக் கொள்ளுங்கள். சரி சரி, ஓகே. IEBT யாரு பண்ணது? IEBT யாதவன். IEBT பவித்ரா யாதவன். சரி, அடுத்த பக்கம் போவோம் நாங்க. 9வது வினா. மாணவர் மைய செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் 21ஆம் நூற்றாண்டின் கல்வி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாணவர் மைய செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் 21ஆம் நூற்றாண்டின் கல்வி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமா ஆசிரிய மைய கல்வி, மாணவர் மைய கல்வி, பாடு. ரைட். என்ன விட? மாணவர் மைய கல்வி. மாணவர் மைய கல்வி. சரி, ரைட். மாணவர் மைய கல்வி. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு குழந்தை
சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்து சிறந்த முறையில் கற்றலை மேற்கொள்ள உதவும் 8 கற்றல் படிநிலைகளை முன்வைத்தவர் யார்? ஒரு குழந்தை சூழலுக்கு இசைவாக்கம் அடைந்து சிறந்த முறையில கற்றலை மேற்கொள்ள உதவும் 8 கற்றல் படிநிலைகளை முன்வைத்தவர் யார்? ஒன்று ஸ்கின்னர், மற்றது காக்னி, மற்றது தோண்டைக், பிள்ளையா இருக்குதா, தோண்டைக், மற்றது டூயி. சொல்லுங்க யாராவது. ஜோன் டூயி. வேற விட பரவாயில்ல, சொல்லுங்க உங்களோட படியல. வேற விட வேறு விட எட்டு கற்றல் படிநிலைகளை முன்வைத்தவர் யார்? எழுதிக் கொள்ளுங்க. அந்த 8 கற்றல் படிநிலைகளும் என்ன எழுதுறீங்களா? எழுதுறீங்களா? சமிக்ஞை கற்றல் எழுதிக் கொள்ளுங்க. சமிக்ஞை கற்றல். உதாரணமாக ஸ்கூலுக்குள்ள பெல் அடிச்சதும் கடைசி பாடத்துக்கு 8ஆம் பாடத்துக்கு பெல் அடிப்பாங்களோ, 8ஆம் பாடத்துக்கு பெல் அடிப்பாங்களோ, அது சாதாரணமா மற்ற பாடங்களுக்கு பெல் அடிக்கிறத விட வித்தியாசமா இருக்குமல்லோ. அதோட என்ன நினைப்பாங்க பிள்ளைகள்? பள்ளிக்கூடம் முடிய போகுது, முடிஞ்சது என்று நினைப்பாங்க. அது சமிக்ஞை கற்றல். விளங்கிட்டா? 2வது தூண்டல் துலங்கல் கற்றல். தூண்டல் துலங்கல் கற்றல், ஒரு தூண்டலுக்கு துலங்குறது. சரிதானே? 3வது இயக்கத்தொடர் கற்றல். விரைவா சொல்லிக் கொண்டு போற, நோட் பண்ணி கொடுங்க. தூண்டல் துலங்கல் கற்றல். 3வது இயக்கத்தொடர் கற்றல். 4வது சொற்சார் இணைப்பு கற்றல். சொற்சார் இணைப்பு கற்றல். 5வது பல்வகை வேறுபடுத்தி கற்றல். பல்வகை வேறுபடுத்தி கற்றல். எத்தனையாவது கேள்வி நம்மளது? 10ஆவதா? 10வது சார். 10வது. 10வது. முதலாவது என்ன கற்றல்? சமிக்ஞை கற்றல். தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதா? 2வது தூண்டல் துலங்க கற்றல். 3வது இயக்கத்தொடர் கற்றல். எழுதுங்க. 4வது சொற்சார் இணைப்பு கற்றல். 5வது பல்வகை வேறுபடுத்தி கற்றல். சரியா? 6வது கருத்துரு கற்றல், கருத்துருவாக்க கற்றலா. 7வது விதி அல்லது கொள்கை கற்றல், ரூல் லேர்னிங். 8வது பிரச்சனை தீர்த்தல் கற்றல். விளங்கிட்டதோ? 8 கற்றல் விளங்கிட்டதோ? இதை முன்வச்சவர் சரியான விட காக்னே. காக்னேயின் 8 படிநிலைகள் என்று நான் சொல்றது. சரியா? எத்தனையாவது விட? காக்னே எத்தனையாவது விட? சொல்லுங்க, எத்தனையாவது விட? ராபர்ட் காக்னே. ஆவண்ணா என்ன? 2வது. 11வது வினாவுக்கு போவோம். கற்பித்தலின் 9 படிநிலைகள், 9 events of instruction. இப்படி எல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு கேள்வி நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. கற்பித்தலின் 9 படிகள் அல்லது படிகள் எனும் கருதுகோளை முன்வைத்தவர் யார்? ஸ்கின்னர், காக்னே, பெஞ்சமின் ப்ளூம், ஜீன் பியாஜே.
பெஞ்சமின் ப்ளூம், ஜீன் பியாஜே. எத்தனையாவது வினா இது? 9வது வினா. 11வது வினா என்ன? Right. நம்ம முதல் பார்த்தது என்னது? 8 கற்றல் படிநிலைகள், ஹைராக்கி. படிநிலைகள் அல்லது அடுக்கமைகள் என்று சொல்லலாம். படிநிலைகள் அல்லது அடுக்கமைகள் என்று சொல்லலாமா? இது வந்து கற்றல் படிநிலைகள் அப்படித்தானே? முதலாவது 10வது கேள்வி. ஓம் சார் 11 10வது கேள்வி என்ன கேட்டாங்க? 10வது 8 கற்றல் படிநிலைகள். இது இது இப்ப நாங்க கேட்க போறது பார்க்க போறோம். 9வது கற்பித்தலின் 9 படிகள். கற்பித்தலின் 9 படிநிலைகள். வெரி குட். வித்தியாசம் விளங்கணும். அது கற்றல் படிநிலைகள், இது கற்பித்தலின் கற்பித்தல். படிநிலைகள். Right. இதுக்கு சரியான விட, பொருத்தமான விட. சரியான விட என்ன? யாராவது? B.F. ஸ்கின்னர். B.F. ஸ்கின்னர். வேறு விடைகள்? வேறு விடைகள்? ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே. ஓகே. ராபர்ட் காக்னே. ராபர்ட் காக்னே. ஏன் அப்படி மாறீங்க? 8 படிநிலைகளை முன்வைச்சவர் தான் இதை முன்வைச்சவர். என்று கெஸ் பண்றீங்க என்ன? அப்படித்தானே? என்ன கற்றல் ஆம் படிநிலைகளை சார். சொன்னவர் தான் கற்பித்தல் படிநிலைகளையும் சொல்லியிருப்பாரு. கற்பித்தல் படிநிலைன்னு சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. ஆம் சார். அதான் சரியான ராபர்ட் காக்னே. காக்னேயின் கற்பித்தலின் 9 படிநிலைகள். சரிதானே? இதுவும் வந்து ராபர்ட் காக்னே அவர்களால் முன்வைக்கப்பட்டது. சரியா? இப்ப நான் உங்களுக்கு அந்த 9 படிநிலைகளை சொல்லணுமா, தேவையா இல்லையா? விடுவோமா? எழுதலாம் சார். எழுதலாம் சார். எழுதி கொள்ளலாமே. நல்லா எழுதி கொள்ளுங்க. ஒன்று கவனத்தை ஈர்த்தல். டீச்சர்மார் வந்து படிப்பிக்க கொள்ள முதல் பிள்ளைகளுக்கு கவனத்தை ஈர்க்கணும், அட்டென்ஷன் எடுக்கணும். அடுத்தது கற்றல் நோக்கங்களை அறிவித்தல், தெரியப்படுத்துதல். ஒன்று கவனத்தை ஈர்த்தல், கற்றல் நோக்கங்களை அறிவித்தல். முன்னறிவை தூண்டுதல். நம்ம படிப்பு போறபடியும் தொடர்பாக இருக்கக்கூடிய முன்னறிவு, ப்ரீ நாலேஜை நம்ம பிள்ளைகள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளணும், தூண்டணும். அடுத்தது பாடப்பொருளை முன்வைத்தல். 4வது. விரைவு எழுதுங்க. 5வது கற்றல் வழிகாட்டலை வழங்கல். 6வது செயல்திறனை தூண்டல். 7வது பின்னூட்டம் வழங்கல். 8வது செயல்திறனை மதிப்பீடு செய்தல். 9வது நினைவாற்றல் மற்றும் மாற்றத்தை மேம்படுத்தல். இந்த 9 படிநிலைகளையும் இவர் முன்வைச்சவர். யாரு? காக்னே. எப்படி கற்றலுக்கு 8 படிநிலைகளை முன்வைச்சாரோ, இவர் கற்பித்தல்ல வந்து 9 படிநிலைகளை முன்வைச்சு. சரியா? ஓகே அண்ணே? சரி. நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். எங்களோட அடுத்த வினா 12வது. என்ன? மனிதன் செயல்பாடு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள மிக பழமையான கருத்து என்ன? மனதின் செயல்பாடு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள மிக பழமையான கருத்து எது? ஆளுமை கோட்பாடு, புலன்சார் கோட்பாடு, அறிவாற்றல் கோட்பாடு, மனிதாபிமான கோட்பாடு. மனதின் செயல்பாடு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள மிக பழமையான கருத்து. சொல்லுங்க. ஆளுமை கோட்பாடு. மனதின் செயல்பாடு குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள மிக பழமையான கருத்து. வேற? புலன்சார் கோட்பாடு. ஒன்று ஆனாவரம் இல்லாட்டி ஆவணவரம் என்ற அளவுக்கு விடாங்க தானே?
அறிவாற்றல் வராது, மனிதாபிமான கோட்பாடும் வராது. ஒன்று ஆகவே அவனை விட புலன்சார் கோட்பாடு ஃபேக்கல்டி தியரி சரி. 13வது நுண்ணறிவு தொடர்பான ஜி காரணி. ஜி காரணி என்ற ஜெனரல் ஃபேக்டர் மற்றும் எஸ் காரணி ஆகிய இரட்டை காரணி தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? நுண்ணறிவு தொடர்பான இரட்டை காரணி தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? ஓகே, தேங்க்யூ. அப்ப 13வது வினாவுக்கு நுண்ணறிவு தொடர்பான ஜி காரணி எஸ் காரணி ஆகிய இரட்டை காரணி தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? ஒன்று சார்ல்ஸ் பியர்மன், எட்வர்ட் தோண்டைக், இதில் எழுத்துப்பிள்ளை லூயிஸ் தர்ஸ்டன், டேவிட் விக்ஸ்லர். சரியான விடை என்ன? அதாவது ஜி காரணி என்றது பிள்ளைகள் பொதுவான அறிவையும், எஸ் காரணி என்பது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அறிவையும் குறிக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜி காரணி என்பது பொதுவான ஒருவரிடம் உள்ள பொதுவான திறனையும், எழுதுறீங்களா? ஜி காரணி என்பது ஒருவரிடம் உள்ள பொதுவான நுண்ணறிவு திறனையும், சரியானே? எஸ் காரணி என்பது குறிப்பிட்ட துறை சார்ந்த நுண்ணறிவு திறனையும் குறிக்கும். சோ இதனை முன்வைத்தவர் யார்? அப்ப 2 நுண்ணறிவையும் சோதிக்கணும் ஒரு எக்ஸாம், ஐக்யூ எக்ஸாம். இந்த பேப்பர்லாம் அப்படிதான். நுண்ணறிவு மற்றது பொதுவான அறிவையும் ஒரு துறை சார்ந்த நுண்ணறிவை. இது கல்வி சார்ந்த பொதறிவு தான் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. சரிதானே? ரைட். எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சார்ல்ஸ் ஸ்பியர்மன் என்றது சரியான விடை, முதலாவது விடை. 14வது கேள்வி மனவெளிச்சி நுண்ணறிவு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர் யார்? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான கருத்தை முன்வைத்தவர் யார்? மனவெளிச்சி நுண்ணறிவு. கமான். முதலாவது விட டேனியல் கோல்மன், ஹார்வர்ட் கார்ட்னர், Sigmund சிக்மண்ட் Freud. ஃப்ராய்ட், ஆல்ஃபிரட் ஃபீனி. சிக்மண்ட் ஃப்ராய்ட் வராது. அவர் ஆளுமை தத்துவம், ஆளுமை கோட்பாடு பற்றி முன்வைத்தவர். இட் ஈகோ, சூப்பர் ஈகோ, ஈகோ சூப்பர் ஈகோ என்பவற்றினூடாக ஒரு மனிதனிடம் ஆளுமை எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பது பற்றி சொன்னவர். நுண்ணறிவு, மனவெளிச்சி நுண்ணறிவு பற்றி சொன்னவர் யார்? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொன்னவர் யார்? சரி, சிக்மண்ட் ஃப்ராய்ட். அடுத்தது ஆல்ஃபிரட் பீனட் ஒரு கல்வி தொழில்நுட்பவியலாளர். கார்டனர் உளவியலாளர் வருவார். கோல்மேன் வரலாம். சரியான விட யாராவது ஒரு நாள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, chat பண்ணுங்க. 14வது 2 ஆண்டு போடுறீங்க. பிள்ளையான விட டேனியல் கோல்மேன் முதலாவது விட. 15வது கேள்வி ஹார்வர்ட் கார்ட்னர் முன்வைத்த பன்முக நுண்ணறிவு தத்துவத்தில் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியில உள்ளடங்கியுள்ள நுண்ணறிவு பிரிவுகளின் எண்ணிக்கை எத்தனை? பல்வகை நுண்ணறிவு பற்றி சொல்லுகின்ற பொழுது ஹார்வர்ட் கார்ட்னர் எத்தனை வகையான நுண்ணறிவை பற்றி அவர் சொல்ற? 5, 7, 8, 10. Come on. சொல்லுங்க. சொல்றீங்க இல்லையா? வருது யாராவது? 8 சார். வேறு விடைகள்? 5. 5, 5, 8. வேறு விடைகள்? 8 என்றது சரியான விடை. 8 என்றது அங்க
சரியான 8 வகையான எண்வகை நுண்மதி தத்துவம் நுண்ணறிவு தத்துவம் தான் ஹவார்ட் கார்னர். என்னது? எண்வகை நுண்ணறிவு தத்துவம். நோட் பண்ணி வச்சுக்கொள்வோம். எண்வகை பன்முக நுண்ணறிவு தத்துவம். 11வது அதாவது ஒரு ஆளுக்கு 8 வகையான நுண்ணறிவு இருக்குமா. இடம்சார் நுண்ணறிவு, புலன்சார் நுண்ணறிவு, இசை நுண்ணறிவு, மொழி நுண்ணறிவு, இப்படி 8 வகையான நுண்ணறிவு இருக்கும் என்று சொன்னார் யாரு? ஹாவார்ட் கார்னர். 16வது வினா, கல்வியில் பரவலாக பயன்படுத்தப்படும் மனித உருவ அளவீட்டு முறையை ஹியூமன் ஃபிகர் டிராயிங் டெஸ்ட் அல்லது மெஷர்மெண்ட் முன்வைத்தவர் யார்? ஃப்ளோரன்ஸ் குடினாஃப், எரிக் எரிக்சன், லேவ் விகாட்சி, ஆப்ரஹாம் மாஸ்லோ. இந்த 16வது வினாவுக்கு சரியான விடையை சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது என்ன சத்தத்தை காணும்? விளங்கல, சொல்லுங்க. கமான், யாரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. பதினாறாவது வினானே. ஃப்ளோரன்ஸ் குடினாஃப் சரியான விட. கல்வியில் பரவலாக பயன்படுத்தப்படும் மனித உருவ அளவீட்டு முறையை முன்வைத்தவர் ஃப்ளோரன்ஸ் குடினாஃப். அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. ஆளுமை தொடர்பான சமூக கற்றல் தத்துவத்தை சோஷியல் லேர்னிங் தியரி, ஆளுமை தொடர்பான சோஷியல் லேர்னிங் தியரியை முன்வைத்த தத்துவ ஞானி ஆல்ஃபிரட் பண்டுரா, B.F. ஸ்கின்னர், ஜீன் பியாஜே, இவான் பாவ்லோ. சமூக கற்றல் தியரி லேசா சொல்லுங்க நீங்க. ஆல்பர்ட் பண்டூரா. வேறு யாரும்? அதாவது எழுதிக் கொள்ளுங்க. இந்த தியரி என்ன சொல்லுதுன்றா, சமூக கற்றல் தத்துவம் என்று போட்டு எழுதிக் கொள்ளுங்க. சும்மா சுருக்கமா நோட் பண்ணி கொள்ளுங்க. மனிதர்கள் சமூகத்தில் பிறரை அவதானிப்பதன் மூலம் எழுதிக் கொள்ளுங்க. மனிதர்கள் சமூகத்தில் பிறரை அவதானிப்பதன் மூலமும் முன்மாதிரிகளை பின்பற்றுவதன் மூலமும் கற்றலை மேற்கொள்கிறார்கள் என்பது இக்கோட்பாட்டின் சாராம்சம். அதாவது மனிதர்கள் சமூகத்தில் பிறரை அவதானிப்பதன் மூலமும் சில முன்மாதிரிகளை பின்பற்றுவதன் மூலமும் கற்றலை மேற்கொள்கிறார்கள். அதான் சமூக கற்றல் தத்துவம், ஒன்றும் இல்லை. இதனை முன்வைத்தவர் கரெக்ட் ஆன்சர் ஆல்ஃபிரட் பண்டூரா. எத்தனையாவது விடை? முதலாவது விடை. சரி, 18வது வினா. கமான், கலாசார கட்டமைப்பு தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? அப்ப நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டு நான் தானே, நீங்க செய்து வரலையா? செய்து வர இல்லையா? சரியான விடையை வீட்டை மார்க் பண்ணி தான் வந்திருப்பீங்க. இல்ல நேரம் கிடைக்கலையோ? நேரம் கிடைக்கல, அப்படித்தானே? என்ன சரி, இதுக்கு என்ன ஆன்சர்? Come on. Ruth Benedict. உங்களோட வினா என்னது? ஆளுமை சாரி 18வது என்ன?
18வது எனக்கு 18 ஓம் சார் 18வது கலாசார கட்டமைப்பு. யா என்னது கலாசார கோல கோட்பாட்டை அப்படித்தானே கல்ச்சரல் பேட்டர்ன் தியரியை முன்மொழிந்தவர் யார்? என்னென்ன விட இருக்குது? மார்க்கெட் ரூத் பெனடிக்ட், ஜோன் ஜான் டூயி, லீவ் விகாட்சி. ரூத் பெனடிக்ட்ன்றது சரியான ஆவண்ணா. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு கலாச்சாரமும் எழுதி கொடுங்க, இவர் சொல்ற சுருக்கமான விளக்கத்தை. ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒரு தனித்துவமான ஆளுமை கோலத்தை கொண்டுள்ளது என்று சொல்றேன். அவ்வளவுதான். ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒரு தனித்துவமான ஆளுமை கோலத்தை கொண்டுள்ளது. அவ்வளவுதான் இவர் சொல்ற தத்துவம். ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒரு தனித்துவமான ஆளுமை கோலத்தை கொண்டுள்ளது. இதன் 18வது வினாவுக்கு so then answer tooth என்ன சாரி அவனவள் அந்த ஷான்ற எடுங்க ருத் பெனடிக்ட். ஓகே. 19வது வினா விசேட தேவையுடைய குழந்தைகளை அடையாளம் காணக்கூடிய பிரதான துறைகள் எத்தனை? என்னென்ன துறைகள்ல பிள்ளைகள் ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எத்தனை துறைகள்? மூன்று சார். இன்னும் 5 கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு? கேள்வி விளங்கிட்டானே? விசேட தேவையுடைய குழந்தைகளை அடையாளம் காணக்கூடிய பிரதான துறைகள் 4. ஜீன் பியாஜே என்ற தத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பருவநிலைகள், அந்த வளர்ச்சி அடைகிற சையோடக்கு 2 வயசு என பிறகு 2 7 வயது 7 11 இந்த காலத்துக்குள்ள அந்த புலன்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு தானே, அதுகளை கண்டுபிடிக்கலாம். 4 ரைட். 20வது விசேட தேவையுடைய குழந்தைகளை எவ்வாறு வகைப்படுத்துகிறார்கள்? உடல் மற்றும் உடல் ரீதியான குறைபாடுகள் அடிப்படையில், பொருளாதார நிலை அடிப்படையில், வயது அடிப்படையில், வசிக்கும் இடத்தின் அடிப்படையில். நோம்பல விளங்கு தானே எத்தனை? ஆனா 21வது வினா வகுப்பறையில் நடைமுறை ரீதியாக ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் போது காது கேளாத ஒரு குழந்தையை எவ்வாறு அடையாளம் காணலாம்? கமான் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையாவது வினா? 21 சரியான விட என்னது? ஆனா சரி. 22வது வினா தனிநபர் வேறுபாடுகளின் அடிப்படையில் மந்த புத்தியுடைய மென்டலி ரிட்டார்ட் சொல்லி சொல்றது குழந்தைகள் 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறார்கள். அவை எவை? மென்டலி ரிட்டார்ட்ன்றது யாரு? மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் தான். என்ன 4 வகை? சரியான வகைகள் என்னென்ன? ஆனா என்னது? ஆனா விட மென்மையான, மிதமான, ஓ கடுமையான மற்றும் ஆழமான. சரி ஓகே. ஆனா விட சரி. 23வது வினா மீத்திறன் கொண்ட அப்படித்தானே? 23வது வினா ரைட். விசேட திறமை உள்ள மாணவர்களுக்கு கிஃப்டட் சில்ட்ரன், கிஃப்டட் சைல்டுன்னா மீத்திறன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேசஸ் மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள், அவங்களும் ஸ்பெஷல் நீட்ஸ் தான். சரி சும்மா இருக்க மாட்டாங்களே, கணக்குகளை கொடுத்தா கேள்விகளை கொடுத்தா செஞ்சு விட்டு மற்றவங்களை கரைச்சிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அவங்களும் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் தான். அவர்களையும் கல்வி வாய்ப்புகளை வழங்கும் போது பயன்படுத்தப்படும் பிரதான 3 அணுகுமுறைகள் அவை: துரிதப்படுத்துதல், செழுமைப்படுத்துதல், விசேட குழுவாக்கம். அதாவது ஆக்சலரேஷன், என்ரிச்மெண்ட், அபிலிட்டி குரூப்பிங். விளையாட்டு, பரீட்சை,
பரிசு, வாசித்தல், எழுதுதல், பேசுதல், அவதானித்தல், கேட்டல், செய்தல். சோ இந்த கேள்விக்குரிய விட இது முதலாவது துரிதப்படுத்தல், செழுமைப்படுத்தல், முதலாவது விட 23வது. 24வது பன்முகத்தன்மையை கொண்ட உலகில் பன்முகத்தன்மை கொண்ட நபர்களுக்கு பல்வேறு வழிகளில் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் கல்விக் கொள்கை எது? பன்முகத்தன்மை கொண்ட உலகில் பன்முகத்தன்மை கொண்ட நபர்களுக்கும் பல்வேறு வழிகளில் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் கல்விக் கொள்கை எது? முறைசாரா கல்வி. இல்லை, பிள்ளையான விட பன்முகத்தன்மை கொண்ட உலகில் பன்முகத்தன்மை கொண்ட நபர்களுக்கு எல்லா வகையான ஆட்களுக்கும் பல்வேறு வழிகளில் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கும் கல்விக் கொள்கை யாது? அதாவது எல்லாரையும் நம்ம என்ன செய்யறோம்? உள்ளடக்க கல்வி. உள்ளடக்க கல்வி சரியான விட. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று சொல்லுறாங்க. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி எத்தனையாவது? 25. நினைவாற்றலை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் 3 பிரதான கூறுகள். நினைவாற்றலை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான கூறுகள். 25வது ஆனா சரியான விடை. ரைட். அடுத்தது 26வதுக்கு போங்க. 2026 புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் மாணவர்கள் கற்க வேண்டிய மேலதிக கல்வி தொகுதியில் மேலதிக கல்வி தொகுதி ஒன்று சேர்த்திருக்கிறாங்க 2026. அதாவது தரம் 6ல இருந்து மேல் வகுப்புகளுக்கு. தரம் 6க்கு தானே புதிய கல்வி திட்டம் அறிமுகமாக இருக்குது. ஆரம்ப கல்வியில வந்து கிரேட் 1க்கு, இடைநிலையில கிரேட் 6க்கு. அப்ப மேலதிக கல்வி தொகுதி என்ற ஒன்றை செகண்டரி இடைநிலைக்கு அறிமுகம் செய்கிறாங்க. அதுல உள்ள அத்தியாவசிய பாடங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? அதுல உள்ள அத்தியாவசிய பாடங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? பிள்ளையான விட 12 என்பது சரி. புதிய சீர்திருத்தங்களின் மாணவர்களின் ஆளுமை மற்றும் தொழில் சாஸ்திரங்களை மேம்படுத்த 12 பாடப்பரப்புகள் இந்த தொகுதிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வி போங்க. ஒரு தவணைக்காக மாணவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய மேலதிக கல்வி தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு தவணைக்கு பூர்த்தி செய்ய வேண்டியது என்னது? 4. ஏன் யோசிக்கிறீங்க? 4 என்ன வருஷம் மொத்தம் 12 தானே, ஒரு தவணைக்கு 4. 28வது வினா, மேலதிக கல்வி தொகுதிக்காக மொடியூலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு எவ்வளவு? ஒரு மொடியூல், அந்த ஒவ்வொரு பாடமும் வந்து ஒவ்வொரு மொடியூல், அந்த ஒவ்வொரு மொடியூலுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு. முப்பது நிமிடம், 30 மணித்தியாலங்கள் சார். நோ, 20 மணித்தியாலம், 20 hours. சரியா? 20 hours. ஒவ்வொரு தொகுதியையும் ஆழமாக கற்பதற்கு இந்த நேர ஒதுக்கீடு கொடுத்துக்கலாம். 20 மணித்தியாலத்தில் ஒவ்வொரு மொடியூல்ஸ் முடிக்க வேணும். விளங்குதா? அடுத்தது இனி எத்தனாவது வினா? 29 இல்லையா? மேலதிக கல்வி தொகுதிகளுக்காக ஒரு வாரத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள பாடவழிகள் எத்தனை பீரியட்? அந்த ஒரு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பீரியட் எத்தனை? 2 பாடவழி. வேறு யார்? இல்லம்மா, 4 பாடவழி. வாராந்த பாட அட்டவணையில் இதற்கென பிரத்யேகமாக 4 பாடவழிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 30வது வினா, 2026ஆம் ஆண்டில் தரம் 6 மாணவர்களுக்காக முதல் தவணையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மேலதிக கல்வி தொகுதிகளின் பாடங்கள் எத்தனை? முதல் தவணையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் ஆண்டுக்கு பாடங்கள் எத்தனை? சொல்லுங்க. எத்தனை பிரதான பாடங்கள்? 5. நோ, 6.
நாலு சும்மா சொல்லி பாத்தீங்கன்னு 6 2026 புதிய கல்வி சீர்திருத்தத்தின் 2026 புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் மாற்றத்தக்க திறன் தொகுதிகளை டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்கில்ஸ் மாடியூல்ஸ் அறிமுகப்படுத்துவதன் நோக்கம் என்ன? மாணவர்களின் புத்தக அறிவை அதிகரித்தல், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மென்திறன்கள் மற்றும் ஆளுமையை விருத்தி செய்தல், பரீட்சை பொறுப்புகளை மற்றும் உயர்த்தல், விளையாட்டுத்துறையை மேம்படுத்தல். எதுக்காக? மாற்றத்தக்க 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ப மென்திறன் மற்றும் ஆளுமையை விருத்தி செய்தல். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். 21ஆம் நூற்றாண்டுல தொடர்பாடல் மற்றும் என்ன இந்த 4C இருக்கு தானே, அந்த திறன்களை அது தவிர அங்கால எங்களோட மெட்ட பிலிப்ஸ் இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி, லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் இருக்கு தானே, இதில் கம்யூனிகேஷன்ஸ், முதலாவது வார தொடர்பாடல், கிரிட்டிக்கல் திங்கிங், மற்றது லீடர்ஷிப். இந்த மாதிரியான திறன்களை வளர்ப்பது தான் இந்த அதனுடைய நோக்கம். 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஆளுமை திறன்கள். எத்தனை இருக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை இருக்குது 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள்? எத்தனை? 12. கற்றல் திறன்கள் எத்தனை? 4. கற்றல் திறன்கள் எத்தனை? 4. ரைட். 32வது வினாவுக்கு போங்க பார்க்கலாம். கமான். மாற்றத்தக்க திறன் தொகுதிகளை தெரிவு செய்யும் போது ஒரு மாணவர் எத்தனை துறைகளை தெரிவு செய்தல் வேண்டும்? 3 துறைகள் சார். 2 துறைகள் சரியான விட. இது மாணவர்களின் மென்திறன்களை மேம்படுத்துவதற்காக வாராந்தம் வழங்கப்படும். என்ன திறனுக்கு? மென்திறன்களை வளர்க்கிறதுக்காக ஒரு மாணவன் மாற்றத்தக்க திறன் தொகுதிகளுக்காக ஒரு என்ன கேட்குறீங்க? இதானே 32வது தானே? ஓம் சார். மாற்றத்தக்க திறன் தொகுதிகளை தெரிவு செய்யும் போது ஒரு மாணவன் எத்தனை துறைகளை தெரிவு செய்யணும்? 2. அதுல மென்திறன்கள் தான், மென்திறன்களை வளர்க்குறது, சாஃப்ட் ஸ்கில். 33வது மாற்றத்தக்க திறன் தொகுதிகளுக்காக ஒரு வாரத்தில் ஒதுக்கப்படும் பாடவேளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? பாடவேளைகள் 3 பாடவேளைகள் சார். இல்லம்மா, 2 பாடவேளை. 33வது வினா 33வதா? இனி எத்தனையாவது? இனி 34 சார். 34. கல்வி வாசிக்கிறோம். 2026 புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 6 மாணவர்களுக்கு முதல் தவணையில் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 மாற்றத்தக்க திறன் துறைகள் எவை? முதலாவது சமூக நல்வாழ்வு மற்றும் நற்பண்புகள். மாற்றத்தக்க திறன் என்றது என்னது? இங்க டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்கில்ஸ். மாற்றத்தக்க திறன்கள் என்றது என்னது? டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்லிக் கொள்ளுங்க. விசேடமாக மென்திறன்கள். அதில் என்னென்ன துறைகள் சொல்லுங்க. மாற்றத்தக்க திறன் எதனை உள்ளடக்கி உள்ளது? அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்கில் என்றது மாற்றத்தக்க திறன்கள், மென்திறன்கள். அது என்னென்ன விஷயத்தை உள்ளடக்கி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சமூக நல்வாழ்வு மற்றும் நற்பண்புகள். அடுத்தது கணிதம் மற்றும் விஞ்ஞானம், புவியியல் மற்றும் வரலாறு, மொழிக்கல்வி மற்றும் கலை. எது முதலாவது சரியான விடை. சமூக நல்வாழ்வு மற்றும் நற்பண்புகள். ஏன்? மாணவருடைய சமூக பொறுப்புணர்வு மற்றும் நற்பண்புகளை வளர்க்கிறது, சமூக பொறுப்புணர்வை முன்னேற்றத்திற்கு, நற்பண்புகளை விருத்தி செய்யறதுக்காக. எக்ஸாக்ட்லி. ஓகே, சரியா? அதான் சரியா விடையா? அடுத்தது இனி எத்தனையாவது கேள்வி? 35வது. 35. வெயிட். சரி, 35வது வினாவை வாசிங்க பார்க்கலாம். சமூக சேவைகள் தொகுதி என்பதன் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்துறை எது? சோசியல் சர்வீஸ் மாடியூல். 35வது வினா. வேறு யாரும் வேறு விடைகள்?
வேறு யாரும் வேறு விடைகள்? டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம் உங்களோட விடைகளை. ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ. எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ண வேணும். முப்பத்தைந்தாவது. என்ன இவ்வளவு, இன்னும் கொஞ்சம் கேள்விதான், விரைவா பார்த்து முடிக்கலாம். எல்லாரும் பண்ணல இன்னும். சரி, இன்னும் ஒரு ஆள் பண்ணல. 35க்கு எத்தனையாவது விட? முதலாவது விட சார் சமூக பணி மற்றும் தொண்டர் சேவை. முதலாவது விடை Correct, சார் correct. சமூக பணி மற்றும் Correct. தொண்டர் சேவை. 36வது வினாவுக்கு. 36வது வினா அடுத்தது. 36வது வினா என்ன? கல்வி முறையானது ஆரம்ப கல்வி முறை. கல்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வி மற்றும் சிரேஷ்ட இடைநிலை கல்வி என 3 நிலைகளின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்டது. எந்த கல்வி சீர்திருத்தத்தின் கீழ்? அதுதான் கேள்வி. எந்த கல்வி சீர்திருத்தத்தின் கீழ்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 97 சீர்திருத்தம். எந்த கல்வி சீர்திருத்தத்தின் கீழ்? சார் ஈனா 1981 சீர்திருத்தம். கொஞ்சம் பிறகு என் சார்ஜ் போட்டு வாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 81ஆம் ஆண்டு சார். கமோன், என்ன விட சொல்றீங்க? 1981 சீர்திருத்தம் சார். 1997 சீர்திருத்தம் அறிமுகப்படுத்த. அங்க வந்து விரிவான கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகவே இது வகைப்படுத்தல் செய்யப்பட்டது. அதாவது ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி, சிரேஷ்ட இடைநிலை கல்வி என 3 நிலைகளில் ஒழுங்கமைக்கப்பட்டது வந்து 1997 கல்வி சீர்திருத்தம். அடுத்த கேள்வி 37வது வினா. இலங்கையில் தொழில்சார் கல்வி ப்ரீ வொகேஷனல் ஸ்டடீஸ் என்னும் புதிய பாடம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? கமான். தொழில்சார் கல்வி எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது? ப்ரீ வொகேஷனல் ஸ்டடீஸ் என்றது தொழில்சார் கல்வி. அந்த மனைப்பொருளியல், அந்த மரவேலை, அதுகளை எல்லாம் கொண்டு வரப்பட்டது. 1956 சும்மா சொல்லாம சொல்லுங்க. என்னண்டு? 2006. இப்படியான விடை 97 சார். 97 ஈனா விட. இல்லை ஜாதவன். 1972 முதலாவது. 22. ரைட். அடுத்தது 39வது வினா. 1979ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட நபர் அல்லது குழு எவ்வாறு அழைக்கப்படுது? கம் 1979 அணி. சார் 38வது கேள்வி இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பை. அது மிஸ் பண்ணிட்டோமா? 38வது இலங்கையின் பாடசாலை கட்டமைப்பு ஆரம்ப பாடசாலை, கனிஷ்ட இடைநிலை பாடசாலை, சிரேஷ்ட இடைநிலை பாடசாலை மற்றும் வித்தியாலய மட்டம், கல்லூரி மட்டம்
என மாற்றியமைத்த கல்வி சீர்திருத்தம் எது? வெரி குட். ஓ, அதை நாங்க பார்க்கல. எந்த கல்வி சீர்திருத்தம்? அதுவும் 1972 சீர்திருத்தம் தான். 22 சீர்திருத்தம். அதாவது 10ஆம் தரத்திலும், அதாவது கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சை 11லும் உயர்தர பரீட்சை, சாரி, அங்க 10ஆம் ஆண்டுலையும் ஏஎல் 12ஆம் ஆண்டுலையும் நடத்தப்படும் வகையில கட்டமைக்கப்பட்ட அந்த காலத்துல தான். சரி, என்சிசி எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அது 72 தம்பியா, 72. அடுத்தது 39வது வினா. 1979ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட நபர் அல்லது குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கன்னங்கரா குழு, வெள்ளை அறிக்கை குழு, தேசிய கல்வி ஆணைக்குழு, இளைஞர் அமைதியற்ற நிலை குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு. எது? தேசிய கல்வி குழு. இல்ல, வெள்ளை அறிக்கை குழு. 1979 வெள்ளை அறிக்கை குழு, ஒயிட் பேப்பர் கமிட்டின்னு சொல்றது. அந்த முன்மொழிவுகள் 79 மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தது 40வது வினா. கமான். இலங்கையில் சிரேஷ்ட இடைநிலை பாடசாலை தரம் 9-11 மற்றும் வித்தியாலய மட்டம், அதாவது கல்லூரி மட்டம் என்று சொல்லலாம். அதை வித்தியாலய மட்டத்துக்கு என்ன சொல்றது? கல்லூரி மட்டம். தரம் 12-13 என பாடசாலை கட்டமைப்பை மாற்றியமைத்த கல்வி சீர்திருத்த ஆண்டு எது? அதாவது சிரேஷ்ட இடைநிலை 9-11, கல்லூரி மட்டம் 12-13. 1972. அதே நேரத்தோட இந்த இது போனது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 9-11 கல்வி. 1997. அடுத்தது 97 நடந்தது. 97 சொன்ன நான் சொல்லுங்க. ஆரம்ப கல்வி, கனிஷ்ட இடைநிலை கல்வி மற்றும் சிரேஷ்ட இடைநிலை கல்வி என 3 நிலைகளின் கீழ் கல்வி ஒழுங்கமைச்சது. விளங்குதா? அது எத்தனை? 1997. சாரி, 1997. 72 2 விஷயம் நடந்தது சொன்ன நான். தொழிற்சார் கல்வியை என்ன அறிமுகப்படுத்தினது 72. இன்னொன்று 72 நடந்தது கனிஷ்ட இடைநிலை பாடசாலை, சிரேஷ்ட இடைநிலை ஆரம்ப பாடசாலை, கனிஷ்ட இடைநிலை பாடசாலை, சிரேஷ்ட இடைநிலை பாடசாலை மற்றும் வித்தியாலய மட்டம். வித்தியாலய மட்டம் அங்க எப்படி இருந்தது? 11-12 இருந்தது. சிரேஷ்ட இடைநிலை மட்டம் எப்படி இருந்தது? 9-10 இருந்தது. அது 72. ஆனா நான் கேட்கறது கனிஷ்ட இடைநிலை மட்டத்தை, அதாவது சிரேஷ்ட இடைநிலை மட்டத்தை 9-11 வித்தியாலயம் அல்லது கல்லூரி மட்டத்தை 12-13 மாற்றியமைத்த கல்வி சீர்திருத்த ஆண்டு எது? 1981ஆம் ஆண்டு வெள்ளை அறிக்கை சீர்திருத்தம். அங்கதான் 11ஆம் ஆண்டுல ஓஎலும் 13ஆம் ஆண்டுல ஏஎலும் வரணும் என்று சொல்லப்பட்டது. எப்ப? 81ல 11ஆம் ஆண்டுல ஓஎல் எக்ஸாமும் 13ஆம் ஆண்டுல ஏஎல் எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு முதல் 72ஆம் ஆண்டு சீர்திருத்தத்துல 10ஆம் ஆண்டுல ஓஎலும் 12ஆம் ஆண்டுல ஏஎலும் நடத்தணும் என்று இருந்தது. விளங்குதா? ரைட். 41வது வினா. தேசிய கல்வி ஆணைக்குழுவின் முதலாவது அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? கமா 41. கமான். என்ன விடைகள் இருக்குது? 1992. 92 சரியான விடை. 95. அதாவது 92 தான் சரியான விடை. முதலாவது பரிந்துரைகளை, முதன்மை பரிந்துரைகளை முன்வைத்த ஆண்டு 1992. NEC. 42வது வினா. உயர்தர பாடங்களின் எண்ணிக்கையை 4 பாடங்களிலிருந்து 3 பாடங்களாக குறைத்த கல்வி சீர்திருத்த ஆண்டு 4 இருந்து 3 பாடங்களாக குறைத்த கல்வி சீர்திருத்த ஆண்டு. நடந்த ஆண்டு கேட்கல, வடிவ கேட்கணும். 2000. அதான் 1997 சார். 1997 97 முன்மொழியப்பட்டது 2000 ஆண்டு
நடைமுறைப்படுத்தினாங்க. உங்கள்கிட்ட கேட்டது நடைமுறைக்கு வந்தது. குறைத்த கல்வி சீர்திருத்த ஆண்டு 1997. 97. சரியா? 43வது விட 43வது வினா உயர்தர பாடங்களுக்கு பொதுவாக பொது ஆங்கிலம் எனும் பாடத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு. அதே ஆண்டு தான் சார், 97ஆம் ஆண்டு. வெரி குட். 97ஆம் ஆண்டு தான். 3 பாடம் வந்த நேரத்திலானே அதே கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தான் கொண்டு வரப்பட்டது. வெரி குட். சரியான விட. அடுத்தது தேங்க்யூ. ஓகே. அடுத்தது 2006-9 சுற்றுப்பத்தின்படி சிரேஷ்ட நிலை பிரிவு தரம் 10 சிரேஷ்ட இடைநிலை பிரிவு என்னண்டு தரம் 10 தொடக்கம் 11 மாணவர்களுக்கு 6 கட்டாய பாடங்கள் மற்றும் 3 தொகுதி பாடங்களை வகைப்படுத்திய கல்வி திருத்தம். தமிழ், கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், வரலாறு, சமயம் 6 கட்டாய பாடத்தையும் 3 தொகுதி பாடம் பாஸ்கெட் 1, பாஸ்கெட் 2, பாஸ்கெட் 3 எந்த கல்வி சீர்திருத்தத்தினூடாக 2006-9 சிற்றின்பத்தின் படி கேட்கிற கல்வி எந்த கல்வி சீர்திருத்தம் அது செய்தது? சீர்திருத்தம். சரியான விட 2006. சரி. அடுத்தது சரி தர்ஷன். அடுத்தது தற்காலத்தில் இலங்கையின் 2ஆம் நிலை கல்வி எத்தனை பிரதான நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 நிலைகள், 3 நிலைகள், 4 நிலைகள், 5 நிலைகள். செகண்டரி எஜுகேஷனை கேட்கிறாங்க. இலங்கை 2ஆம் நிலை கல்வி தற்பொழுது என்னென்ன? ஒன்று கனிஷ்ட நிலை 6 to 9 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கனிஷ்ட நிலை 6 to 9. சிரேஷ்ட நிலை என்ன? 10 to 11. கல்லூரி மட்டம் என்ன? 12, 13. மொத்தம் எத்தனை? 3 நிலைகள். 3 சார். ஆரம்ப கல்வியை சேர்த்துக்கூடாது பிள்ளைகள். செகண்டரியை தான் கேட்குறாங்க. என்ன? 3 நிலைகள். 3 அடுத்த கேள்வி. இனி 46வது கேள்வி. இருமொழி கல்வி முறைமையின் என்ன? 46வது தானே? இருமொழி கல்வி முறைமையின் சொல்லுங்க. பைலிங்குவல் கீழ் 6 to 9 தரம் மாணவர்களுக்கு ஆங்கில மொழியில் கேட்கக்கூடிய பாடங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய பாடங்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. 7 பாடங்கள் உண்டு. தாய்மொழியை தவிர, சரியா, தாய்மொழியோட சேர்த்து தமிழர் சிங்களம் இருக்குதானே என்ன, அதுகளை தவிர விஞ்ஞானம் ஒன்று படிப்பிக்கலாம், கணிதம் படிப்பிக்கலாம், சுகாதாரம் படிப்பிக்கலாம், புவியியல் படிப்பிக்கலாம், குடியியல் கல்வி படிப்பிக்கலாம், சித்திரம் படிப்பிக்கலாம், ஐடி படிப்பிக்கலாம், தகவல் தொழில். இந்த 7 பாடங்களும் ஆங்கில மொழியில் கற்பிக்க அனுமதிக்கப்பட்டன. எத்தனை பாடத்தொகுதி? 7. ரெண்டாவது அடுத்து 47வது வாசிங்க. காப்போத்த சாதாரண சொல்ல உயர்தர வகுப்புகளுக்கு தொழில்நுட்பவியல் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பாடத்துறையை அறிமுகப்படுத்திய ஆண்டு 2013 சார். கரெக்ட். 2013 சரியான விடை. அடுத்தது தரம் 12-13 மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பாடத்துறை வொகேஷனல் ஸ்ட்ரீமை அறிமுகப்படுத்திய ஆண்டு டெக்னாலஜி வேறு, வொகேஷனல் வேறு. எப்ப? 2019 சார். பிள்ளையான விடை. மாணவர் தொழிற்கல்வி 2017 சார். 17 சரியான விடை. 17 மாதம். அடுத்து 49வது வினா 37/2017 இலக்க சிற்றின்பத்தின்படி உயர் வகுப்புக்கு உள்ள மொத்த பாடத்துறைகளின் ஸ்ட்ரீம்ஸ் எண்ணிக்கை எத்தனை? கமான், எத்தனை ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு இப்ப? ஒன்று சொல்லி பாருங்களேன். உயிரியல், பயோசயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், பயோ, மேத்ஸ். 5 சார். 5 படி பாருங்க. பயோ என்ன? பயோ சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், மேத்ஸ், சயின்ஸ். அடுத்தது காமர்ஸ், ஆர்ட்ஸ், என்ன? ஆர்ட்ஸ், டெக்னாலஜி. அடுத்தது வொகேஷனல்.
நீங்க இப்ப Vocational சொன்னீங்க stream. 2017 அறிமுகம் செய்த vocational. Voc- அப்ப எத்தனை துறை இருக்குது? 7 ஏழு 6 சார். 7 எத்தனை துறை? உடைய பையனுக்கு தெரிஞ்சு இருக்கா? 7 துறைகள். 8வது டெக்னாலஜி ஸ்ட்ரீம் 6 சார். 6 சார் 6 Technology வடிவ சொல்லுங்க பார்க்கலாம். ஏழு உண்டு ஏழு பயோசயின்ஸ், துறை. பிசிக்கல் சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், commerce, பயோடெக்னாலஜி, என்ன இன்ஜினியரிங் டெக்னாலஜி, என்ன அடுத்தது வொகேஷனல். அப்படியா? 7ஆ? அந்த பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு தானே, அதை டெக்னாலஜி ஆமாம் சொல்றாங்க. அப்படி அப்ப 6 துறை. ம். எத்தனது? 6 6 துறை. பயோடெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டெக்னாலஜிக்குள்ள சேர்த்துக்கொண்டா 6 துறையா மாறும். அப்ப எத்தனையாவது சென்னை மோண்டா தான் அவங்க பாக்குறது என்ன சார்? பாக்குறாங்களா? அப்ப அதனால 7 வராது, 6. ம். அடுத்து 2013ஆம் ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட தொழில்நுட்பவியல் பாடத்துறையானது எந்த 2 பிரதான பாடங்களை உள்ளடக்கியது? தம்பி சொல்லுங்க பார்க்கலாம். உயிரியல் முறைகள் தொழில்நுட்பவியல் மற்றும் பொறியியல் தொழில்நுட்பவியல். வெரி குட். இன்ஜினியரிங் டெக்னாலஜி மற்றது பயோடெக்னாலஜி. என்ன? Biotechnology. ஓகே ஓகே. பொறியியல் தொழில்நுட்பம் முதலாவது. பிஎஸ்டி அண்ட் இடி. ஓகே, தேங்க்யூ. 50 கேள்வி முடிஞ்சு. தேங்க்யூ சார். Okay, sir. Thank you, sir. இதனுடைய ரெக்கார்ட் பண்ணப்பட்ட உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சரியா? தேங்க்யூ. மீண்டும் இனியப்ப Okay, sir. செவ்வாய்க்கிழமை. என்ன Oh, sir. செவ்வாய்? அப்படியா? செவ்வாய் வார தானே? 7ஆம் செவ்வாய் வார புதன் 7ஆம் தேதி சார். மற்ற சனிக்கிழமை நேரடி வகுப்பு இருக்கு தானே? ஆமாம் சார். சனிக்கிழமை நடிகை. ஓகே, Thank you, தேங்க்யூ. sir. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ. Okay, குட் sir. நைட். Good night. தேங்க்யூ. குட் நைட்.